எங்க யாருமா எங்க எல்லாம் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. உங்க 2 பேருக்கு தான். என்னத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தா உங்களுக்கு எதுவும் கிளம்பலையா? ஏரியா கட்டு. எனக்கு ஏரியா கட்டுமா? ஏரியா கட்ட முழு அர்த்தம் கேட்டியா? தெரியலீங்களே. அவங்கிட்ட ஒயர் இல்லையா? நான் ஏரியா கட்டணும் பொட்டா. அப்புறம்
தனி சங்குதுவாரகை. ஓ சங்கத்துவாரகை. ஆமாண்டி அம்மா. சபையை பார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? சைலண்ட் போட்டுக்கான கிடையாது. கிடையாது. ஆஹா. அப்படி இருந்தாலும் அப்படிதான் இதே போல. லட்சுமி ராஜமணி நாடக சபை. லட்சுமி ராஜமணி நாடக சபையில வந்திருக்க முடியாது. அம்மா யாருன்னு விளக்கம் தெரிகிறதா? எங்க நாடு இருக்கே சங்குதுவாரகை. துவாரகை. சங்குதுவாரகளே யார் தெரியல? யாரு? நான் கண்ணு முன்னாடி. கண்ண மாட்டேன். ஆமா. வந்துட்டு கொய்யாப்பழம் வைக்கிறாங்க. கண்ணா அவன் பாட்டி. கொய்யாப்பழம் மட்டும் வைக்க மாட்டாரியா? ஐயோ நான் நாராயண முன்னாடி. ஆ? நாராயண முன்னாடி. ஆமா பெருமாள் மீன் பிடிச்சி வைக்கிறான். ஐயோ நான் பரந்தாம முன்னாடி. ஆமா வச்சு 50 வைக்கிறான். கத்தை 200. ஐயோ நான் புருஷோத்தம முன்னாடி. பூ கடை வச்சிருக்காங்க. யாரு? வடலூர்ல. ஏய் அது கிடையாது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட முடியாது நடுநிலை நாயகன் சீமன் ஆதி நாராயணமூர்த்தி பகவான் முன்னாடி. உங்க பேருமா? என் பேர் இருக்கு. என் பேர் தான் ருக்மணி. ருக்மணி. அப்படி என்று அண்ணாயை தவிர நான் பிறந்த இருக்குது. அதாவது தர்ப்பதேசம் விருப்ப தேசத்தை தர்மத்தோடு ஆண்டு வர முடியாது. விருப்பமான ராஜனுக்கும் நிமலாவது எம்மையாருக்கும் நான் 5ஆம் ஒரு பொண்ணு. ஆனேசனே. 4 அண்ணன் எனக்கு முன்னாடி. நான் 5ஆம் ஒரு பொண்ணுடி. நீ 5ஆம் போற. ஆமா 5 போர் இல்ல காணாது. நான் 5வது பெண். ருக்மணன், ருக்மிதரன், ருக்மி பாஷா, ருக்மி கேது. அப்படி என்று 4 அண்ணன். அப்படி என்று அண்ணாயை தவிர நான் 5வது பெண்ணாக பிறந்து என் நாமளே இருக்கு ருக்மணி. நான் பகவான் முன்னாடி சொன்னேன். எங்க கல்யாணம் ஒரு லவ் மேரேஜ். எப்படி லவ் மேரேஜ்? காதல் திருமணம். எப்படி? அப்படி இருந்தாலும் சிறுபிலேயே பாடசாலை சார்பில் வழக்கம். கல்விசாலை செல்கின்ற பொழுது அதுல அங்க கல்விசாலையில நிறைய ஓவியங்கள் இருக்கு. அது நிறைய இருக்குங்க. லட்சுமி படம் இருக்கும், சரஸ்வதி படம் இருக்கும், காந்தி படம் இருக்கும், நேர் படம் இருக்கும், இல்ல பகவான் படம் இருக்கும். அப்படி அந்த ஓவியத்தை பார்த்து யார் என்றால் எம்பெருமன் ஆதிநாராயணன் அப்படியே மனம் முடித்து இதை சதி வதிவாங்க. நாங்க 2 எம்மா நாங்க 2 வேணா குண்டு. என் பேர் ருக்மணி. ராதா. ஓட்டிட்டாலும் உனக்குமா ஒண்ணு இந்த ஆசை இருக்கு. தேவலமான உனக்கும் ஒண்ணு இந்த ஆசை இருக்கு. அப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இன்ப துன்பத்தை போலவும் பகல் இரவை போலவும் கஷ்ட நஷ்டத்தை போலவும் லாப நஷ்டத்தை போலவும் நாங்க 2 பேர். என் பேர் ருக்மணி. பாப்பா ராதா. இல்ல சரோஜா தேவி. வாங்கி கொடுத்தோம். அடி சேருபாடு அர்த்தம் நாய, அவர்களை பொட்டு வச்ச நாய, பணாதி நாய, தினத்து நாய, கண்டாசி நாய, காரணி நாய, கடப்போது நாய. எதுல வச்சுக்கிட்டாங்க? கரு தோப்பு கிழப்பு தோப்பு 5க்கு 10க்கு 10க்கு நைட்டு 10 மணி ஆச்சுன்னா வாயால வந்த இடம் பூரா இவ்வளவு லாரிக்காரனை வச்சு காசு வாங்க. லாரிக்காரனை வச்சு காசு வந்தாங்க. அம்மா நெருப்பு பெயினா பெய் காயினா காயும். அந்த மாதிரி பொண்ணு 2 பேரும். அந்த இடம் எல்லாம் எப்ப பாத்தீங்க? பகவான் எடுத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் நான் வந்து சொல்லலாமா? என் பாப்பா இருக்கு அது ஒரு துடுக்கு. சொல்லுது பாரா பொம்பளை கடை இருக்கு துடுக்கு. அப்படி இருந்தாலும் மண்ணோட அழைப்பு போகலாமா? ஓடியா
அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலேயே மதியம் மன்னவிட அழைப்பு என் பாப்பா முன்ன வந்துட்டாங்க. பாப்பாவை அழைக்கணும். இருவரும் ஒருமனதாகி மன்னவரை சென்று காண வேண்டும். அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்விக்கு எதற்காக மச்ச நாடு சமத்துவம் வருது காத்திரி நாடா இருக்கும் வசனாமுப்ப நகரம் இந்நகரிலேயே இந்திர காட்டுள்ள இருந்தாலும் இது உள்ள இருந்தாலும் அதாவது சக்தி தமிழ் 10ஆம் தேதி அதுக்கு முன்னாடி கூட்டு நடந்து போச்சு. நடிகப்பம் 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 10ஆம் தேதி வந்து தொடர் கூத்த 11ஆம் தேதி சாவடி நடத்திட்டு கருது கருமரம் அப்படி இருந்தாலும் சக்தி என்பது பெரியது. சக்தி என்பது பெரியது. அதற்கு ஒரு உதாரணம் இந்த ஊர் முனீஸ்வரன் ஐயா கோயில். ஆமா. அப்படி இருந்தாலும் வல்வினை போய்க்கு ஒருமனையான நண்பர்களுக்கு வல்வினை போய்க்கு நல்வினை தந்து கொண்டிருக்கும் முனீஸ்வரன் ஐயா சுவாமிகள் பொன்னான் தெவிடிக்கும் ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து கேளிக்க வைத்திருக்கும் கோவில் அருங்காவலர் கோவிலுக்கு இருந்த ஒன்னே ஏண்டி நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாள் டீ குடிக்காத கேட்டதானே டீ ஒரு தராங்க வகை வகையா ரெண்டு டீயா குடிக்கிறேன். இந்த டீயை குடிச்சு ஒரு பித்தம் தலைமை ஆமா இந்த பித்தம் தலைமையில நிக்குது. இந்த பித்தத்துல ஒரு வைத்தியம் ஒண்ணு இருக்கு. கிழக்க சூரியன் உதைக்கணும். அப்ப பல்லுல பச்சை தண்ணி படக்கூடாது. காலையில எழுந்த உடனே கண்ணை வச்சு பார்த்த உடனே தப்ப கிளம்பி நிற்கும். ஆமா அந்த சூரியன் கிளம்பும் போது பல்லுல பச்சை தண்ணி படாம 4 இளங்குஞ்ச வாங்கி முன்னும் திருப்பி நசுக்கி குடிச்சிருக்கு. ரசம் வச்சு குடிச்சிருக்கு. இருவரும் செல்லணும். வந்தாச்சு. ஆமா. சத்தியபாமா இருவர் ஒருவர் வணக்கம். எதுக்குமா எதுக்குமா
நானே தான். சொல்லு. நீ இருவையா அழும்பு ஆசை தந்திருக்கிறேன். ஆட்டமணிக்கு ஐயா அழைத்தாது இந்த இடத்திலேயே இரு சத்தியமாக உட்பட என்று அழைத்தீங்களே என்ன விதமான காரணம்? தெரியாது உங்களுக்கு. சுவாமி இது வழக்கம் போல அத்தை பேருக்கு முடியாது இவர் ராஜாக்களும் மாமா வரவேற்கும் தெரியுது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு மனுஷா வர சொல்லியே என்ன செய்தின்னு கேட்டா எனக்கு தெரியும் அப்போ. ஆமா. இப்படி சுத்தி அப்படி சுத்தி ஏன் அடிப்படையில் இப்ப வந்தவொடனே எங்க ஊர்ல ஆசையாளர் கூட்டம் ஏன் நான் கேட்கிற ஒரு வேலையை இல்லையா வீட்டுல உடனே பொண்டாட்டிக்கு அதெல்லாம் பார்க்காம நீ மாட்டு போற அத்தப்படி அத்தப்படி. எந்த எந்த வேலைக்கு நான் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுதான் ஆகணும். அதனால போயிட்டு உடனே வந்து போறாங்க. நாம கல்யாணம் பண்ணல இருந்து அன்றைய நாள் இருந்து இன்னைய நாள் வரைக்கும் நாம சொல்றது செவியில வாங்குறது கிடையாது. நீ என்னன்னு கேட்டுட்டேன் நீங்க போறீங்க உடனே கேட்டுற போறேன். பண்ண போறேன் போய் வரும் மன்னர் நீங்கதான் என் பேச்சு கேட்டீங்க. இல்ல இல்ல அதனால அப்படியே சென்று வந்துருவாங்க. ஒன்னே வந்துல
மாமா வாங்க மாமா அதிலே நேற்று அர்ஜுன சபதம் முடிந்து விட்டது. இன்மை எங்களுடைய நால்வர் சபதமும் இருக்கிறது, சபதமும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பது ஒரு நாள். இந்த ஒரு நாள் நாங்கள் யார் யாரோடு யுத்தத்துக்கு செல்வது, யார் யாரை கொள்வது, யார் யாரை வெல்வது, யுத்தத்தை எப்படி முடிப்பது, சபதத்தை எப்படி முடிப்பது என்று புரியவில்லை. ஆமா, ஒரு நாள் காப்பது பண்ணுங்க. இன்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காந்து போயிட்டா இதுக்கு மேலே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி இல்லை. சண்டே 17 முடிந்து விட்டது. ஆமா, இன்று 18. இன்றைக்கு வெற்றி பெற்றாலும் எப்படி ஆகும் என்று தெரியாது. மன வருத்தத்தோட இருக்கிறோமே அப்படின்னு சொல்றீங்க. ஆமாமா, இந்த பாரம்பரிய போரி முன்னாவே மன்னாட்டானால் முடிந்தது துரியரோடு இந்த பகலை கூட்டி யார் யாரை கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது இவ்வளவு நாளா அவங்கள முன்ன வருவான். ஆமா, இன்னைக்கு நாம ஏன் முன்ன வந்திருக்கோம் தெரியுமா? அதனால நமக்கு ஆகினாலே முந்தி நம்ம வந்திருக்கோம். சரி, அவங்க விட நம்ம முந்தி வந்திருக்கோம். நம்ம அணி இருக்கிறது மகர யுகம். ஆமா, அப்படின்னா மீன். அந்த மகர யுகத்தை எதிராளிகள் எப்போது வருவான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். போடுங்க. சரி சரி, அப்படி ஏதோ பகவான் பாண்டவர்கள் மகரவி யுகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கேன். துரியோதனன், சகுனி, சல்லியன் மூவரும் பருவதம் ஆகிய